Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை மத்தேயு 11. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் எதை கொடுத்து முடித்தார்? கட்டளை. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு எங்கு போனார்? சீஷர்களுடைய பட்டணங்களுக்கு. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு ஏன் அவர்களுடைய பட்டணங்களுக்கு போனார்? அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும். காவலில் இருக்கும்போது கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டவன் யார்? யோவான். யோவான் தன் சீஷரில் எத்தனை பேரை அழைத்தான்? 2. யோவான் தன் சீஷரை என்ன கேட்கும்படி அனுப்பினான்? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி அனுப்பினான். யார் பார்வையடைகிறார்கள், யார் நடக்கிறார்கள் என்றார் இயேசு. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். யார் சுத்தமாகிறார்கள், யார் கேட்கிறார்கள் என்றார் இயேசு. குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள் என்றார். யார் எழுந்திருக்கிறார்கள் என்றார் இயேசு. மரித்தோர். தரித்திரருக்கு என்ன செய்யப்படுகிறது என்றார் இயேசு. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றார். யார் பாக்கியவான் என்றார் இயேசு. இயேசுவினிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய சீஷர்கள் போன பின்பு இயேசு ஜனங்களிடம் யாரை குறித்து சொன்னார்? யோவானை குறித்து. எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையோ என்று யார் யாரிடம் கேட்டது? இயேசு ஜனங்களிடம். யார் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் என்றார் இயேசு. மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள். யோவான் யாரை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் என்றார் இயேசு. தீர்க்கதரிசியை பார்க்கிலும். யாரை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார் இயேசு. நான் என் தூதனை. முன்பாக அனுப்பப்பட்ட தூதன் என்ன செய்வான் என்று எழுதியிருக்கிறது என்றார் இயேசு. முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிறது என்றார் இயேசு. என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் யார் என்றார் இயேசு. யோவான் ஸ்நானன். ஸ்திரீகளினிடத்திலே பிறந்தவர்களில் யாரை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்றார் இயேசு. யோவான் ஸ்நானன். யார் யோவான் ஸ்நானனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்றார் இயேசு. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன். எது பலவந்தம் பண்ணப்படுகிறது என்றார் இயேசு. பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எப்போது பலவந்தம் பண்ணப்படுகிறது என்றார் இயேசு. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் எதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்றார் இயேசு. பரலோக ராஜ்யம். யார் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு என்றார் இயேசு. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் யோவானை யார் என்றார் இயேசு. வருகிறவனாகிய எலியா என்றார். யார் கேட்க கடவன் என்றார் இயேசு. கேட்கிறதற்கு காதுள்ளவன். யாரை
யாருக்கு ஒப்பிடுவேன் என்று கேட்டார் இயேசு. இந்த சந்ததியை. சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து குறை சொல்லுகிறவர்கள் யார் என்றார் இயேசு. பிள்ளைகள். சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து பிள்ளைகள் என்ன குறை சொல்லுகிறார்கள் என்றார் இயேசு. உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிறார்கள் என்றார். யோவான் எப்படிப்பட்டவனாய் வந்தான் என்றார் இயேசு. போஜன பானம் பண்ணாதவனாய். யோவானை என்ன என்றார்கள் என்றார் இயேசு. பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் என்றார். போஜனம் பண்ணுகிறவராய் வந்தவர் யார்? மனுஷகுமாரன். போஜனம் பண்ணுகிறவராய் வந்த மனுஷகுமாரனை என்னவென்று சொன்னார்கள்? இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் என்றனர். மனுஷகுமாரனை யாருக்கு சிநேகிதன் என்று சொன்னார்கள்? ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும். எது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் இயேசு. ஞானம். இயேசு எவைகளை கடிந்து கொள்ளத் தொடங்கினார்? தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்டு மனம் திரும்பாமற் போன பட்டணங்களை. இயேசு எந்த பட்டணங்களுக்கு ஐயோ என்றார்? கோரோசின், பெத்சாய்தா. இயேசு கோரோசின், பெத்சாய்தா பட்டணங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கு செய்யப்பட்டிருந்தால் மனம் திரும்பியிருப்பார்கள் என்றார்? தீரு, சீதோன். இயேசு தீரு, சீதோன் எப்படி மனம் திரும்பியிருப்பார்கள் என்றார்? இரட்டுறுத்தி சாம்பலில் உட்கார்ந்து. எப்போது கோராசின், பெத்சாய்தாவுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்றார் இயேசு. நியாய தீர்ப்பு நாளிலே. வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது இது என்றார் இயேசு. கப்பர்நகூம். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் என்ன செய்யப்படும் என்றார் இயேசு. பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படும் என்றார். கப்பர்நகூமில் என்ன செய்யப்பட்டது என்றார் இயேசு. பலத்த செய்கைகள். கப்பர்நகூமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கு செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்றார் இயேசு. சோதோமிலே. நியாய தீர்ப்பு நாளிலே யாருக்கு நேரிடுவதை பார்க்கிலும் எந்த நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்றார் இயேசு. கப்பர்நகூமுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோமுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்றார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டவை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றார் இயேசு. பாலகருக்கு. பிதா ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினது பிதாவுக்கு எப்படி இருந்தது என்றார் இயேசு. அப்படி செய்வது அவருடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் யாராலே தனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் இயேசு. தன் பிதாவினால். யார் தவிர வேறொருவனும் குமாரனை அறியான் என்றார் இயேசு. பிதா. பிதாவை யார் அறிவான் என்றார் இயேசு. குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவன் அறிவான் என்றார். இயேசு யாரை தன்னிடத்தில் வாருங்கள் என்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் தன்னிடத்தில் வந்தால் எதை தருவேன் என்றார் இயேசு. இளைப்பாறுதல். தான் எப்படி இருப்பதாக இயேசு கூறுகிறார்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய்.
எதை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவின் நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொண்டு இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது இயேசு என்ன கிடைக்கும் என்றார். நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். எது மெதுவாயும் எது லகுவாயும் இருக்கிறது என்றார் இயேசு. இயேசுவினுடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். Thank you. ஆமென்.